நாங்கள் கவுண்ட் பார்த்தோம். அவை கவுண்ட்னால் வந்து எண்களை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும் என்ன. உதாரணமாக இதில் இருக்க 57 70 எப்சென்ட் இருக்குதானே. B2ல் 57 அடுத்தது 70 எப்சென்ட் 70 இருக்குது, அடுத்தது எப்சென்ட் இருக்குது. இப்போ நான் இங்கே கவுண்ட் யூஸ் பண்ணுறதால் ஈக்குவல் கவுண்ட் வரும். கவுண்ட்டுக்குள்ளே நான் இப்போ எதுங்க கொடுக்குறேன், 3 களங்களையும் நான் தெரிவு செய்கிறேன். B2 to D2ன்னு சொல்லி வருது. என்டர் பண்ணுறேன். 2 தான் விட வரும். என்ன சொன்னால் இங்கே வந்துட்டு எண்களை மட்டும்தான் கவுண்ட் பண்ணுது. இந்த என்ன செய்யுது, எழுத்துகள் இருக்கிற செல்லை கவுண்ட் பண்ணாது. அல்லது வந்துட்டு எம்டியாக இருந்தாலும் இது கவுண்ட் பண்ணாது. இங்கே 3 வரணும்னா நாங்கள் இங்கே என்ன ஃபங்க்ஷன் பாவிக்கணும்? இப்போ கவுண்ட் என்ற ஃபங்க்ஷன். அப்போதான் எல்லாம் அப்போ கவுண்ட் ஏக்குள்ளே தான் எல்லா களங்களும் கவுண்ட் பண்ணப்படும். அவங்க தான் 3 வரும். ரைட். எங்கள் கவுண்ட்டுக்கு உண்மையிலே 5 தான் விட வரும். அப்போ 5 மாணவர்கள் தான் பங்கு பற்றி இருக்கிறாங்க அப்படின்றது வரும். 3 தவணை பரீட்சைகளிலும் சனாயா பெற்ற புள்ளிகளின் சராசரியை கணிப்பதற்கு மூன்றுக்கும் சேர்த்து என்ன 3 தவணை பரீட்சைகளும் அப்போ ஃபுல்லாகவே காணப்படும். இவ்வளவும் ரேஞ்சாக வரப்போகுது அப்படித்தானே. அது செல் ரேஞ்ச் என்ன வரும்? D2 தொடக்கம் D8 அப்படித்தானே. முதலாம் தவணை படிச்சாமா 3 தவணைகளிலும் சனாயா பெற்ற புள்ளியின் சராசரியை கணிப்பதற்கு களம் E2வில் நுழைவிக்கப்பட வேண்டிய சனாயாட, இந்த சனாயாட மட்டும் என்ன ஃபுல்லாக இல்லை, சனாயாட மட்டும் சொன்னால் நாங்கள் இது மட்டும் B2 to D2 அவ எது விடையாக வரும்? அவட சராசரி ஈக்குவல் மூன்றாவதா? முதலாவதுக்கு என்ன விட வரும்? 50. முதலாவது பிள்ளையா சரி 57 + 70 + எப்சென்ட். 3ஐயும் கூட்டி 3ஆல் பிரிக்கத்தானே வேணும். அதானே சராசரின்றது. 3ஐயும் கூட்டி நாங்கள் 3ஆல் பிரிக்கிறது தானே சராசரி. அப்ப முதலாள் அப்படித்தானே செஞ்சு 57 70 எப்சென்ட் 3. இதுக்கு சரியான சராசரி வருமா வராதா? இதுக்கு வர ஏன் வராது? இப்ப நான் இங்க கொடுக்குறேன் பெருமானம் 2 தான் இருக்கு சார். பெருமானம் 2 இருக்குது என்றால் நாங்க கூட்டல் நடக்கும் போது எண்களோட ஒரு ஸ்ட்ரிங்கை கூட்டிலுமா? 57 சரி 57 ஏழாது. நாங்க கொடுக்குறேன் 57 அடிக்கிறேன் என்ன. அப்போ 57 + நாங்கள் அடிக்கும் போது 70. 57 70ஐயும் கூட்டலாம். ஆனால் ப்ளஸ் அடிச்சு போட்டு நான் எப்சென்ட் அடித்தால் அது கூட்டிப்படுமா? எரர் தான் வரும். எனக்கு இது நான் கூட்டினா நம்பரோட ஒன்று கூட்ட இயலாது. அதால் எங்களுக்கு எரர் வரும். முதலாவது அவ்வாறு 2 நம்பரையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் கூட்ட இயலாது, கூட்டிப்படாது, எரர் வரும். ரெண்டாவது அதே தானே செஞ்சுக்கிறோம். B2 + C2. D2ல எப்சென்ட் தானே இருக்குது. எப்சென்ட் கூட்டிப்படுமா? இதுக்கும் எரர் வரும். இப்போ மூன்றாவதுல எரர் வராது. ஆனால் என்ன விட வரும்? என்ன நடக்கும்? எவரேஜ்ன்றது உண்மையில் என்னென்றால் எவரேஜுக்கான எவரேஜ் என்ன நடக்கும் என்றால் ஈக்குவல் சம் வரும். சம்னால் கூட்டுத்தொகை தானே. இதில் பிரித்தால் எவரேஜ் B2 to D2 என்றால் சம் B2 to D2. அதற்கு கவுண்ட் B2 to D2. இதான் இந்த சமன்பாட்டு விரிவு எவரேஜ். அது விளங்குதா? அதாவது கூட்டுத்தொகையின் கீழ் கலங்களின் எண்ணிக்கை, அதுதான் சராசரி. B2 to D2 என்றால் B2ல இருந்து D2 வரைக்கும் 3ஐயும் கூட்டும் தானே. அது கூட்டினால் எங்களுக்கு என்ன வரும்? 70 57 கூட்டிப்படும். எப்சென்ட் கூட்டல. அதான் சம். இந்த நாங்கள்
சக போட்டால் கூட்டி போடாது. சம் போட்டோம்னா பிரச்சனை இல்லை, எரர் வராது. சம் போட்டு இந்த கலத்தர ரேஞ்சை கொடுத்தோம்னா எப்சென்ட்டை விட்டுட்டு நம்பரை மட்டும் கூட்டும், அது பிரச்சனை இல்லை. அவை இங்கே எரர் வராது சம் போட்டுறதுனால. அவை 57 70 கூட்டிப்படும், அவை 137 வரும். இப்ப கவுண்ட் என்ன வரும் இதுக்கு? 127 சார். இல்ல கவுண்ட் 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 2 தானே வரும். 2 வரும். கவுண்ட் 2 தானே வரும். ஆனா 137 நாங்க 2ஆல பிரிக்கணுமா 3ஆல பிரிக்கணுமா? 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிக்கணும். இந்த 3 எப்சென்ட் வந்தாலும் நாங்க 3ஆல தான் பிரிக்கணும் சராசரி பார்க்கறது. ஆகவே இதுக்கு சரியான விட வருமா வராதா? வரும். இதுக்கு வராது. கவுண்ட் 3ஆக வரணும், அப்பதான் சரியான எவரேஜ் வரும். கிளியரா அது? ஓ சார். விளங்குதா? ஓ. அவ எத்தனாவது விட சரி? 4வது. 4ஆவது தான் சரி. சம் பி டூ இருந்தால் கூட்டிப்படும், அப்புறம் 3ஆல கட்டாயம் இங்க பிரிப்படுது. டவுட் நான் இதை செஞ்சு காட்டுறேன். இதுல நான் அடிக்கிறேன் ஈக்குவல் எவரேஜ். ஈக்குவல் நான் அடிக்கிறேன் எவரேஜ். எவரேஜ் அடிச்சு போட்டு நான் கொடுக்குறேன். இது 3க்கு தான் எவரேஜ் காண்றோம். ரைட். 63.5 தான் எவரேஜ் வருது. உண்மையிலே 57 70 கூட்டி சரிதானே. நாங்க உண்மையில சராசரி என்ன நடக்கணும்? 57 70 கூட்டி ஏற்றி நாலு பிரிக்கணும். நாங்க 3ஆல தான் பிரிக்கணும் சரிதானே. பிரித்தல் 3. உண்மையில சராசரி என்ன வரணும் எங்களுக்கு? 42.33 தான் வரணும். இது 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிச்சோம்னா. ஆனா எங்களுக்கு ஈக்குவல் எவரேஜ் சமன்பாடு அடிச்சா எங்களுக்கு விட 42 வருதா? இல்ல வருது. ஆக எந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இந்த இவ்வாறு எப்சன் வரும்போது எவரேஜை பயன்படுத்திடாது. ஆகவே நாங்கள் இங்கே வந்துட்டு பயன்படுத்தலாம் ஈக்குவல் சம் பயன்படுத்தலாம். சம்மை பயன்படுத்தி இது 3ஐயும் கூட்ட போகிறோம். அப்போ கூட்டிப்படும். கூட்டி போட்டு உண்மையில கரங்களின் எண்ணிக்கைக்கு நாங்கள் கவுண்ட் பயன்படுத்தல. அது உண்மையில அப்போ என்ன பயன்படுத்தணுங்க? கவுண்ட் ஏ பயன்படுத்த இயலும், அல்லது கவுண்ட் ஏ பயன்படுத்தினா 3 தானே, அல்லது 3 கொடுக்கவும் மேலும். சரியா? இப்படி அடிச்சா தான் எங்களுக்கு சரியான சராசரி வரும். கிளியரா அது? ஓ சார். ஓ சார். ஓகே. அவங்களுக்கு ஓ ஆனா எப்சென்ட்டுக்கு பதிலா ஒரு நம்பர் ஒன்று வந்திருந்தா எவரேஜ் பயன்படுத்தலுமா? நம்பர் பயன்படுத்தியிருந்தா சரி. இங்க நம்பர் வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இவரத்துல வந்துட்டு நான் உதாரணமாக 50 ஒரு மார்க்ஸ் கொடுத்திருந்தால் ரெண்டுக்குமே சரியா ஒரே விட தான் வரும். நாங்கள் எவரேஜ் பயன்படுத்தினாலும் அதே விட, மற்ற சமன்பாட்டை பயன்படுத்தினாலும் அதே விட. சரியா? அங்க எவரேஜ் பயன்படுத்தலாம். இங்க நாங்க இந்த எம்டி செல் ஒன்று இருந்தால், அல்லது நாங்க எப்சன் அப்படின்னு ஏதாவது டைப் பண்ணியிருந்தால், அங்க எவரேஜ் டைப் பண்ணும்போது என்ன நடக்கும்னால் 2ஆல பிரிச்சு மொத்தம் 3 கலங்களால பிரிக்காது. ஏன்னா கவுண்ட் தானே எவரேஜ்ன்றது. எப்சன்ட விட்டுட்டு மீதி கலங்களாலாம் பிரிக்கும். ஆனால் அப்படி எங்களுக்கு சராசரி வரக்கூடாது. கிளியரா? ஓ சார். ஓகே. 18வது. பின்வரும் சூத்திரங்களில் 1 2 3 செல்லுபடியான கல முகவரி. கல முகவரிக்குள்ள எங்களுக்கு தெரியும் கலங்கள் ஏபிசிடின்னு சொல்லி அது பேத்திட்டே தான் இருக்கும். ஏபிசிடின்னு போகும். அங்கால ஏஇ கலம் ஏஐ ஏஜே ஏகே ஏஎல் அப்படின்னு எங்களுக்கு எப்படியும் வரலாம். அதில் பிரச்சனை இல்லை. திரும்ப 3 எழுத்துல எப்படியே வரும் கலம். இவ்வாறு பேத்துட்டே இருக்கும். அது வந்துட்டு நிரல்கள் பேத்துட்டீங்க. அது மாதிரி நிறைகள், இந்த நிறைகளும் நம்பர்ல அது பேத்துட்டே இருக்கும். நான் கல முகவரி ஒன்று வரும்போது இப்போ டிசெட் 370 சொன்னால் என்ன, நாங்கள் நிரலுக்கு முன்னுக்கு $, போடலாம், நிறைக்கு முன்னுக்கு $, போட இயலும். இதுல சரியான கல முகவரி எதுன்னா கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது சரியா புரியா? புரியல? சொல்லுங்க. முதலாவது பிள்ளை. ஏனால் பின்னுக்கு $, வரையிலுமா? இப்ப X1 தான் இதுல கலம்.
கலம் வந்துட்டு எக்ஸ் ஒன் ஆக இருந்தால் எக்ஸுக்கு முன்னுக்கும் டாலர் வரலாம் பிரச்சனை இல்லை, ஒன்னுக்கு முன்னுக்கும் டாலர் வரலாம் பிரச்சனை இல்லை. ஒன் மாறக்கூடாதுக்காக ஒன்னுக்கு முன்னுக்கு டாலர், எக்ஸ் மாறக்கூடாதுக்காக எக்ஸுக்கு முன்னுக்கு டாலர். ஒன்னுக்கு பின்னுக்கு டாலர் வரையுமா? ஏழா இயலாது. Yeah. அப்ப அது வந்துட்டு அது பிழை. அப்ப இது வந்துட்டு பிழை, இந்த டாலர் வந்தது பிழை. y1ல ஒன்னுக்கு முன்னுக்கு டாலர் போட்டிருக்கு, அது பிரச்சனை இல்லை. இது பிழை. ரெண்டாவது சரி சரி, ஒன்னுக்கு முன்னுக்கு டாலர் போட்டிருக்குது, போடலாம். ரெண்டுக்கு முன்னுக்கு டாலர், கியூக்கு முன்னுக்கு டாலர் போடலாம், பிரச்சனை இல்லை. பின்னுக்கு தான் டாலர் வர இயலாது. மூன்றாவது சரி. சரி, M2ன்றது சரி. வரலாம். 2க்கு முன்னுக்கு டாலர் போட்டிருக்கு, இது தர, அது சரி. 2 3 சரி. Right, 19 தொடக்கம் 22 வரையான வினாக்களுக்கு ஒரு ஆசன முன்பதிவு முறைமை, பேருந்து ஆசன பஸ்ல வந்துட்டு நாங்க ஷீட் புக் பண்றப்ப ஒரு முறைமைக்கான தரவுத்தள அட்டவணைகள் தரப்பட்டிருக்கலாம். பஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கு, பேருந்து நிறுத்து நிலையங்கள் தொடர்பான விவரம் அதில் இருக்கு. அப்போ பஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கோடு இருக்கு, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. இதுல பிரைமரிக்கு என்னப்ப பஸ் ஸ்டேஷன் கோட். இதுதான் பிரைமரி கீ. என்ன எத்தனை புலங்கள் காணப்படுது இந்த அட்டவணையில? 2 புலங்களும் பதிவுகள் 4. 3 பதிவுகள், சரிதானே? இந்த 3 பதிவு. பதிவுகளாக இந்த W1 S1 N1 அப்ப 3 பதிவுகளும் 2 புலங்களும் காணப்படுது. ரூட்ன்றது இன்னொரு அட்டவணையாம். ரூட்டு கோடு ஒன்று இருக்குது. எந்த ரூட் 1121 அப்படின்றது ஒவ்வொரு ரூட் இருக்கிறாம். 11ன்றது W1, அதாவது களம்பூர்ல இருந்து ஜப்னா. சொல்லுங்க. கட்டில வச்சுட்டு போற ரைட். அவை கொழம்புல இருந்து வந்துட்டு ஜப்னா வரைக்கும், அதே மாதிரி கொழம்புல இருந்து கோல் வரைக்கும் போகிறத 21 அப்படின்ற ரூட் போட்டிருக்கு. அவை ரூட்ன்ற அட்டவணையினுடைய முதன்மை சாவி என்ன? கோட். ரூட் கோட் தான் முதன்மை சாவி. ரைட். அடுத்தது இன்னொரு அட்டவணை ரூட் இன்ஸ்டன்ஸ், பாதையின் ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 11ல 7ஆம் மாதம் 1ஆம் தேதி 23 சீட் இருந்துச்சு. அதே 11ல 7ஆம் மாதம் 2ஆம் தேதி 35 சீட் அவைலபிளாக இருந்திருக்குது. என்ன அவை இதனுடைய முதன்மை சாவி என்னவாக இருக்கும்? ரூட் கோட் பிளஸ் டேட். ரூட் கோட் பிளஸ் டேட்டாகத்தான் இருக்கு. ரூட் கோடை தனியாக எடுக்கல, 11 திரும்ப திரும்ப வருது. டேட்டும் ஒரே டேட் திரும்ப வரலாம். ஆனால் 11 7ஆம் மாதம் 1ஆம் தேதின்னு வராது. 11 வேறொரு டேட் தான் வரும். அவை ரெண்டையும் இணைத்து பார்க்கும்போது தனித்துவமாக இருக்குது. அவை இரண்டும் சேர்ந்து தான் முதன்மை சாவியை உருவாக்குது. அடுத்தது சீட் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு ஆசன முன்பதிவுக்கான அட்டவணை தரப்பட்டிருக்குது. ரூட் கோட் இந்த டேட்ல சீட் நம்பர் 1 வந்துட்டு புக் பண்ணப்பட்டிருக்கு. 11 ரூட்ல 7ஆம் மாதம் 1ஆம் தேதி முதலாவது சீட். 11ல 7ஆம் மாதம் 1ஆம் தேதி சீட் நம்பர் 2. இப்போ இங்க முதன்மை சாவி என்ன? ரூட் கோட் பிளஸ் சீட் நம்பர். ரூட் கோட் பிளஸ் சீட் நம்பரா? 11 111 ரூட் கோட் பிளஸ் டேட் பிளஸ் சீட் நம்பர். ரூட் கோட் பிளஸ் டேட் பிளஸ் சீட் நம்பர். பிளஸ் சீட் 7ஆம் நம்பர். மாதம் 1ஆம் தேதி இந்த ரூட்ல இந்த சீட்டை புக் பண்றோம். என்ன அடுத்து இந்த அதே ரூட்ல அதே டேட்ல வேறொரு சீட்டை புக் பண்றோம். சரிதானே? இங்க இது மூன்றும் சேர்ந்துதான் இங்க முதன்மை சாவி வரும். கிளியரா? சார். ஓகே. சார் கிளியர். ஆகவே இங்க
ரூட் கோட் வந்து முதன்மை சாவி. அவை ரூட் இன்ஸ்டன்ஸ் டேபிளே ரூட் கோட் இருக்குது. அவை இங்க என்ன சாவியா இருக்குது? அந்நிய சாவி. அந்நிய சாவி. ரூட் டேபிள்ல ரூட் கோட் முதன்மை சாவி, ரூட் இன்ஸ்டன்ஸ் டேபிள்ல ரூட் கோட் வந்துட்டு அந்நிய சாவியாக இருக்கு. அதே மாதிரி சீட் ரிசர்வேஷன் இதுலயும் ரூட் கோட் என்ன சாவியா இருக்குது? அந்நிய சாவி. அந்நிய சாவியா தான் இருக்கு. ஏன்னா வேறொரு அந்நிய அட்டவணையில சாவியா. ரூட் கோட் முதன்மை சாவியா இருக்கிறதுனால இந்த அட்டவணையிலையும் இவர் அந்நிய சாவியாக இருக்கிறாரு. சரிதானே? அதே மாதிரி பஸ் ஸ்டேஷன் கோட்னு ஒன்று இருக்குது தானே. இங்க பஸ் ஸ்டேஷன் கோட் வந்து முதன்மை சாவி. அதே பஸ் ஸ்டேஷன் கோட் தான் இங்க வருது என்ன? ஆ. ஓ ஆக இங்க இதை நாங்கள் அந்நிய சாவின்னு எடுக்கணும். இது வந்து என்ன சாவியா இருக்க போது? அந்நிய சாவி. அந்நிய அந்நிய சாவி. சாவி. இதுவும் அந்நிய சாவி தான் என்ன? இதே பஸ் ஸ்டேஷன் கோட் தான் இங்க முதன்மை சாவியாக இருக்குது. ரைட் ரைட். ரூட் அட்டவணையின் முதன்மை சாவி எது? அப்ப ரூட் அட்டவணையின் முதன்மை சாவி ரூட் கோட். ரூட் கோட். ஆகவே ரூட் ரூட் கோட். தான் முதன்மை சாவி. சீட் ரிசர்வேஷன் இதுல சீட் ரிசர்வேஷன்ல இது அப்ப முதன்மை சாவி ரூட் கோட் பிளஸ் டேட் பிளஸ் சீட் சீட் நம்பர். நம்பர் என்ன? ரைட். நான்காவது விட இத்தரவு தளத்தின் அந்நிய சாவி யாது? பஸ் ஸ்டேஷன் அட்டவணையில் நாலாவது. நான்காவது தான் வரும். ஏன்னா ரூட் அட்டவணையில் உள்ள டூ பஸ் ஸ்டேஷன் கோட். ரூட் அட்டவணையில் இது ரெண்டுமே அந்நிய சாவி தானே இருக்குது. அவை டூ பஸ் ஸ்டேஷன் கோடுன்றதும் அந்நிய சாவின்றது சரி. ரைட். 22வது கேள்வி. ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு விவரணத்தை சேர்ப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டால் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து தெரியும். ஒவ்வொரு பாதை ரூட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன். ரூட் 11க்கான டிஸ்கிரிப்ஷன் குருநாயகர் அந்த பிரபாவணியானத்தை நீங்க சேர்க்கணும். அப்படி ஒரு புலம் சேர்க்கப்படணுமாக இந்த டிஸ்கிரிப்ஷன் அது எந்த அட்டவணையில சேர்க்கணும்? ரெண்டாவது ரூட் அட்டவணையில். ரூட் அட்டவணையில தான் ரூட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் வரும் என்ன? கிளியரா? ஓ சார். ஓகே. 23வது ஏஎக்ஸ் வர்க்கம் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கிறோம். இருபடி சமன்பாடு. அது வந்துட்டு நாங்கள் இதான் என்ன அதை கணிக்கிறது, எக்ஸ்ற பெருமதியை கணிக்கிறதுக்கான சமன்பாடு. அதை மென்ஷன்ல படிச்சிருக்கீங்க. ரைட். இப்போ இதுல எது எது உள்ளீடாக வழங்கப்படணும்? அப்போ ஏபிசி. ஓ, ஏ ஒரு உள்ளீடு, பி ஒரு உள்ளீடு, சி ஒரு உள்ளீடு. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம் என்ன? அதுல ஏபிசி தான் ஓ உள்ளீடாக வரும். ரைட். 24 பணியாளர் ஒருவரின் வயதை உள்ளீடு செய்து அந்த பணியாளர் ஓய்வு பெற தகுதியானவரா என்பதை சரிபார்த்து அதன் முடிவை வெளியீடாக பெறுவதற்கு நெறிமுறை ஒன்றை நீங்க வடிவமைக்கணுமாம். ஓய்வு பெறுவதற்கான வயது 60. இந்நெறிமுறையை பயன்படுத்துவதற்கு மிகவும் பொருத்தமான கட்டுப்பாட்டு கட்டமைப்பு. நாலாவது தெரிவும் மாதிரம். அவ வயது உள்ளீடு செய்யப்படணும் என்ன? ஒரு ஆள் வயதை உள்ளீடு செய்து பயனரின் உள்ளீடு உள்ளீடாக நாங்க வயது எடுக்க போறோம் என்ன? உள்ளீடாக வயது எடுத்து இப்ப வயது வந்துட்டு என்னென்னு எடுத்தோம்னு சொன்னா நாங்க அதை என்ன செய்யணும்? நாங்க செக் பண்ணணும். என்னன்னு செக் பண்ணணும்? நாங்க அந்த அந்த எண் வந்து அப்ப இதை விட கூடவாக இருக்கணும். 60. எண் வந்துட்டு 60 பெரிதாக இருந்தால் அப்ப தகுதியானவர்னு ஒரு வெளியீடு வரணும். ஓய்வு பெற தகுதியானவர். அப்படி இல்லாட்டி ஓய்வு பெற தகுதியானவர் இல்லைன்னு சொல்லி ஒரு வெளியீடு. தகுதியற்றார். அப்ப அதோட முடியும். அப்ப இங்க வந்து நாங்க ஒரு திசையில போயிட்டு இப்படியே முடியலாம், அல்லது தெரிவும் இங்க காணப்படலாம் என்ன? அவ இங்க தொடரியும் காணப்படலாம், தெரிவும் காணப்பட இயலும். மேல் சைடு இல்லை. ஏதாவது ஒரு வயசு கொடுக்குறோம், 60 கூடினால் ஒரு விட வரும், 60 குறைஞ்சால் ஒரு ஆன்சர் வரும், வெளியீடு வரும். தொடரியும் தெரிவும் மட்டும்தான் இருக்கு, மேல் சைடு இல்லை. கீழே தரப்பட்ட PQR தர்க்க குவைகளை கருதுக. அவை ரெண்டுடையும் 10 விட அவை ஏட பெருமானம் 10, பீட பெருமானமும் 10. 10 10 விட பெரிது அல்லது சமன்ன்றது ட்ரூவா ஃபால்ஸா? இது ட்ரூ. ஆகவே 10 30 விட பெரிதாம்.
ட்ரூ false. ஃபால் இது false. falseக்கு நாங்கள் நொட் எடுத்தோம்னா அப்படின்னா டாட் வந்தா ட்ரூவா true. நாட் நொட் எடுக்கும்போது ட்ரூவாக ட்ரூ மாறும். எண்டில் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ஆன்சர் என்ன வரும்? True. ட்ரூ ட்ரூ. ஏன்னா ட்ரூ ட்ரூ கட்டாயம் எல்லா உள்ளீடுகளுமே ட்ரூவாக இருந்தால்தான் ட்ரூ. ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ் ஆயிடும். ஓரில் உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும், மற்றதை பார்க்கறதை விட ஆன்சர் ட்ரூவாக வந்துடும். 10 10 விட குறைவுன்றது False. ட்ரூ ஃபால்ஸ். ஃபால் 10 விட குறைவுன்றது போய் தானே, ஏன்னா சமன், அவை அது ஆ false. போய் 10 30 விட குறைவுன்றது True. ட்ரூ. அவ ஏதாவது ஒன்று ட்ரூ ட்ரூவாக ட்ரூ இருந்தாலே ஓரில் கடைசி வெளியீடு True. என்னவாக இருக்கும்? ட்ரூவாகத்தான் இருக்கும். இப்ப இங்கேயும் ஓர் தான். 10 10க்கு சமன் இல்லை, நாட் ஈக்குவல். இது ஏன்னா 10 10க்கு சமன் இல்லைன்னு சொல்றான். ட்ரூவா ஃபால்ஸா? False. ஃபோல்ஸ். ஃபால்ஸ் ஏன்னா false 10 10க்கு ஈக்குவல். 10 30க்கு ஈக்குவலா? False. ஃபால்ஸ் ஃபோல்ஸ். அவை false ரெண்டு ஃபோல்ஸ் இருந்தால் இது false ஃபோல்ஸ். அவை ட்ரூ ட்ரூ ஃபோல்ஸ். உண்மை உண்மை பொய். ஒரு தனிநபரின் முழு பெயரை மாறி ஒன்றில் சேமிக்க வேண்டும் என கொள்க. அம்மாறிக்கு மிகவும் பொருத்தமான தருவகை. பெயருக்கு பொருத்தமான தருவகை என்ன? string ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங். ஏன்னா பெயருக்கு பொருத்தமானது வந்துட்டு ஸ்ட்ரிங்காகத்தான் இருக்கிறது. இன்டீஜர்ன்றது என்ன? முழு எண் முழுவன், அதாவது நிறைய எண். என்ன தசம் வராத எண்கள். சார்ன்றது அந்த ஒரு எழுத்து வேற இருக்கு ஒரு எழுத்து. ரிசல்ட்ஸ் அப்படின்னு வரலாம். ஏபிசி இந்த ஏதாவது ஒரு எழுத்து வகை குறிக்கிறது தான் சார். பூலியன் Yes or no? தெரியல True or false? இரண்டு ட்ரூ பெருமானம், ஃபால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அல்லது 1 or 0, ஏதாவது இரண்டு பெருமானங்கள் தான் வரலாம். பட் பஸ்காலின் வினைக்குறி முன்னிகழ்வு கருதப்படும் போது, அதாவது ஆப்பரேட்டர் ப்ரொசீடன்ஸ் படிச்சிருக்கேன். பஸ்காலில் முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? ப்ராக்கெட் செய்யணும், என்ன அப்புறம் நோட் செய்யணும், அப்புறம் பெருக்கல் பிரித்தல், என்ன டிவ் மொடியூலஸ், அப்புறம் தான் கூட்டல் கழித்தல் வரும்னு சொல்லி பார்த்துக்கிறோம். ரைட். அந்த ஓர்டரில் செய்யும்போது என்ன விட வருதுன்னா கேட்கப்பட்டிருக்குது. என்ன விட முதலாவது என்ன நடக்கணுங்க? கழித்தல் ஆறு கூட்டல் பெருக்கல் தான் இருக்கிறதுனால முதலாவது பெருக்கலை செய்யணும். பெருக்கல் நடக்கும் 4 சய ஓர் 3 மூணு 3 சக 5 வரும். 5 கூட்டல் அப்புறம் நான் கழிச்சு போட்டு கூட்டலாம். முன்னுக்கு எடுத்து 4 கழிச்சு ஏற்றினேன் ஒன்று Undo. சய 1. 4 3 கழிச்சா சக 1 1 1 சக 5. அப்போ 1 சக 5 6 Are. 6. ரைட் 6. சரி இதை கூட்டி போட்டு கழிச்சா கூட்டி போட்டு கழிக்கவும் விடமாடுமே. பிரச்சனை இல்லை. கூட்டி போட்டு கழிக்கலாம். கூட்டி போட்டு கழிக்கிறேன்னா இப்படி கூட்டுக்கலாம். அப்ப இதுக்கும் சக இருக்குது. ஆகவே 5 4 2 கூட்டி போடும். 5 4 கூட்டினால் 9. 9ல் 3 கழிச்சால் 6. அப்படியும் பார்க்கலாம். பிரச்சனை. சரி நான் 27 கேள்வி செஞ்சுக்கிறோம். நாளைக்கு மிச்ச கேள்வி பார்ப்போம். சரியா? சரி சார் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜஸாக்கல்லாஹ் Walaikum salam.